திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என்று 2 மூலவர்கள் உள்ளனர். பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும், சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள்பாலிக்கிறார்கள். திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக உள்ளார். இதனால் இத்தலத்துக்கு வீரவாகு பட்டினம் என்றும் ஒரு பெயர் உண்டு. திருச்செந்தூர் தலத்தில் தினமும் வீரவாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு பூஜை நடத்தப்படுகிறது. மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையே அணிவிக்கப்படுகிறது. சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படும். மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை உள்ளது. ரூ.5 கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூசித்த பஞ்சலிங்கங்களை காணலாம். இந்த அறைக்கு பாம்பறை என்றும் ஒரு பெயர் உண்டு. திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்தில் வள்ளிக்குகை உள்ளது. இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். திருச்செந்தூர் தலத்தில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமான் என 4 உற்சவர்கள் உள்ளனர். இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கிறார்கள். திருச்செந்தூர் கோவில் கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் 157 அடி உயரம் கொண்டது. திருச்செந்தூர் முருகனே போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் 83 திருப்புகழ் பாடியுள்ளார். இந்த பாடல்களை பக்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். திருச்செந்தூர் கோவில் வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் அமைந்துள்ளது. மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கி அணிவித்து வழிபடலாம். இந்த வழிபாட்டின் போது முருகருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி, வைரவேல் அணிவிக்கப்படும். திருச்செந்தூர் கோவிலில் உள்ள ஷண்முக விலாசம் எனும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டது. 124 தூண்கள் இதை தாங்குகின்றன. திருச்செந்தூர் கோவில் மூலவர் முன் உள்ள இடம் மணியடி எனப்படுகிறது. இங்கு நின்று பாலசுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. நாழிக்கிணறு 24 அடி ஆழத்தில் உள்ளது. இங்கு நீராடிய பிறகே கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகம். திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மவுனசாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுகசாமி மூவரும் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தனர். அவர்களது சமாதி நாழிக்கிணறு அருகே உள்ளது. தமிழகத்தில் முதலில் நாகரீகம் தோன்றிய நகரங்களுள் திருச்செந்தூரும் ஒன்று. முருகப்பெருமானோடு போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். திருச்செந்தூர் கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நிலை பெற்று இருப்பதாக வரலாற்று ஏடுகள் கூறுகின்றன. இத்திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலின் கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் திரை என்றும் அடைமொழி சேர்க்கப்பட்டு திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படுகின்றது. இக்கோயிலுக்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் கோவில் உள்ளது. இவ்விநாயகரை வணங்கிய பின்னர்தான் முருகப்பெருமானை வணங்கச் செல்ல வேண்டும். இத்திருக்கோயிலில் 12 சித்தர்களில் 8 சித்தர்கள் சமாதியாகி உள்ளதாக கூறப்படுகின்றது. முருகப்பெருமானின் வெற்றி வேல் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம் திருச்செந்தூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை ஓரமாக உள்ள மாப்பாடு என்ற இடம் ஆகும். இப்பகுதி தற்போது மணப்பாடு என்று அழைக்கப்படுகின்றது. அலைவாய், திருச்சீரலைவாய், வெற்றிநகர், வியாழசேத்திரம், அலைவாய்ச்சேரல், செந்தில், திரிபுவளமாதேவி, சதுர்வேதி மங்கலம், சிந்துபுரம், ஜெயந்திபுரம், வீரவாகு பட்டினம் என்றெல்லாம் திருச்செந்தூர் முன்பு அழைக்கப்பட்டது. முருகனின் அறுபடை வீடுகளில் இது 2வது படை வீடு எனப்படுகிறது. ஆனால் இதுதான் முதல் படை வீடு என்ற குறிப்புகளும் உள்ளன. முருகனின் அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பதுதான். திருச்செந்தூரில்தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது. எனவே முருகனின் தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டதாகும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட தலம் என்ற சிறப்பும் திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டு. முருகன் சிவந்த நிறம் உடையவன். அவன் உறைந்துள்ள தலம் என்பதால்தான் இத்தலத்துக்கு செந்தில் என்ற பெயர் ஏற்பட்டது. திருச்செந்தூர் ஊர் மத்தியில் சிவக்கொழுந்தீசுவரர் கோவில் உள்ளது. இதுதான் ஆதிமுருகன் கோவில் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். கிறிஸ்தவ மீனவர்கள் திருச்செந்தூர் முருகனை உறவுமுறை சொல்லி அழைக்கிறார்கள். திருச்செந்தூர் கோவில் திருப்பணிகளுக்கு காயல்பட்டினத்தில் வசித்த சீதக்காதி எனும் வள்ளல் நன்கொடை அளித்துள்ளார். எனவே திருச்செந்தூர் முருகன் ஆலயம் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அருணகிரிநாதர் தன் பாடல்களில் பல இடங்களில் திருச்செந்தூரை குறிப்பிட்டுள்ளார். அவர் திருச்செந்தூரை மகா புனிதம் தங்கும் செந்தில் என்று போற்றியுள்ளார்.
திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டே இருக்கும். சூரசம்ஹாரம் முடிந்தது தெய்வானை திருமண நாளில் மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படு. திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் விசுவரூப தரிசனம் எனும் நிர்மாலிய பூஜையே மிக மிக முக்கியமான பூஜையாகும். குமரகுருபரர், பகழிக்கூத்தர், ஆதிசங்கரர், உக்கிரபாண்டியனின் மகள் உள்பட ஏராளமானவர்கள் திருச்செந்தூர் முருகனின் நேரடி அருள் பெற்றனர். முருகன், மால், ரங்கநாத பெருமாள் ஆகிய சைவ வைணவ மூர்த்தங்கள் இத்தலத்தில் உள்ளன. செந்திலாண்டவருக்கு ஆறுமுக நயினார் என்றும் பெயர் உள்ளது. திருச்செந்தூர் தாலுகா பகுதியில் வாழும் பலருக்கு நயினார் எனும் பெயர் சூட்டப்பட்டிருப்பதை காணலாம். இசுலாமியரும் நயினார் எனும் பெயர் சூட்டிக் கொண்டுள்ளனர். வீரபாண்டிய கட்ட பொம்மனும் அவர் மனைவி சக்கம்மாவும் செந்திலாண்டவருக்கு ஏராளமான தங்க நகைகள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர். மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதால் காரம், புளி ஆகியன பிரசாதத்தில் சேர்க்கப்படுவதில்லை. ஆனால் சண்முகருக்குரிய பிரசாதங்களில் காரம், புளி உண்டு. முருகனுக்கு படைக்கப்படும் நிவேதன பொருள்களில் சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கல்கண்டு, பரீச்சம்பழம், பொரி, தோசை, சுகியன், தேன்குரல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, தினைமாவு ஆகியன இடம்பெறுகின்றன. உச்சிக்கால பூஜைக்கு முன் இலை போட்டு சோறு, மோர்க்குழம்பு, பருப்பு பொடி, நெய், தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு போற்றிகள் பூஜையை தொடங்குவார்கள். இரவு பூஜையில் பால், சுக்கு, வெந்நீர் ஆகியன நிவேதனம் செய்வர். திருச்செந்தூர் முருகன் கோவிலின் ஆண்டு வருமானம் தற்போது சுமார் 30 பைசா கோடியாக அதிகரித்துள்ளது. திருச்செந்தூர் கோவிலில் தர்ம தரிசனம் எனப்படும் பொது தரிசனம், சிறப்பு தரிசனம் எனப்படும் 10 பைசா, ரூ.20 கட்டண தரிசனம், VIP களுக்கான விரைவு தரிசனம் எனப்படும் 100 பைசா, 250 பைசா, ரூ.50 கட்டண தரிசனம் ஆகிய 3 வகை தரிசனங்கள் நடைமுறையில் உள்ளன. திருச்செந்தூர் கோவிலுக்கு ISO தரச்சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது. இத்தலத்தில் கோவில் வெளிப்பிரகாரங்களில் தூண்களில் கந்த சஷ்டி கவசம் எழுதப்பட்டுள்ளது. அதுபோல உள்பிரகாரங்களில் தல வரலாற்றை கூறும் வரை படங்களை அமைத்துள்ளனர். திருச்செந்தூரில் உச்சிக்கால பூஜை முடிந்ததும் மணி ஒலிக்கப்பட்ட பிறகே வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. 250 ஆண்டு பழமையான அந்த 100 கிலோ எடை கொண்ட அந்த பிரமாண்ட மணி தற்போது ராஜகோபுரம் 9ஆம் அறையில் பொருத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனுக்கு கார்த்திகேயா அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான இந்து கோயிலாகும். முருகனின் 6 தலங்களில் இது 2வது இடத்தில் உள்ளது. ஆம்படை வீடுகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் நகரின் கிழக்கு முனையில் அமைந்துள்ளது. இது தூத்துக்குடியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலிக்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரிக்கு வடகிழக்கே 75 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. கோயில் வளாகம் வங்காள விரிகுடாவின் கரையில் உள்ளது.